எல்லாருக்கும் வணக்கம். இனி நான் பேச போகிற தலைப்பை உயிர் எங்கே இருக்கிறது, அதை பற்றி தான் பேச போகிறேன். கேட்டுங்க. இப்போது உயிர் எங்கே இருக்குன்னு நீங்கள் தேடி இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் உங்கள் உயிரை பற்றி சிந்தனை உங்களுக்குள்ளே வந்திருக்கும். ஆனால் அது விடை கிடைச்சாதான் விடை கிடைச்சிருக்காது. ஏன்னா அது புரிய வைக்க முடியாத ஒரு எடுத்துக்காட்ட, அதாவது ஒரு பொருளை எடுத்துக்காட்டி சொல்ல வைக்க முடியாத சூழ்நிலை தான் அதுதான் உயிர். உயிர் என்பது வெட்ட வெளியா இருக்குது, அங்குங்க என்னதுபடி எங்கும் பிரகாசமா இருக்குது. பிரகாசம்ல சூன்யமா இருக்குது, மனம்தான் பிரகாசமாகுது. அப்போ இந்த வெட்ட வெளியில உயிர் வெட்ட வெளியா தான் இருக்குதுன்னு சொன்னா உங்களால புரிஞ்சிக்க முடியுமா? முடியாது. ஆனால் வாய்க்கு ஈஸியாக சொல்லிடுவீங்க. சூன்யமாகுது, தூண்லே இருக்கிறான், துருமுலே இருக்கிறான், கொண்டையில் இருக்கிறான், மண்டையில் இருக்கிறான், லொட்டில் இருக்கிறான், லொசுல இருக்கிறான், எல்லாத்தையும் சொல்லிடலாம். ஆனால் எப்படி இருக்கிறான் உங்களால் புரிஞ்சிக்க முடியுமா? புரிஞ்சிக்க முடியாது. ஏன் புரிஞ்சிக்க முடியல? உங்களை நீ சீரமைக்கல. உங்களை நீ சீரமைச்சிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இந்த சீரமைப்புக்கு பயிற்சிக்கு நிறைய பேர் 50,000, 1 லட்சம், 2 லட்சம் வாங்கறதுலாம் ஆளாக இருக்கிறாங்க. இலவசமாக சொல்லிக் கொடுத்து ஆளாக இருக்கிறாங்க. ஏன் அவர் அவ்வளோ காசு வாங்குறாரு? 50,000, 1 லட்சம், 10,000 அப்படின்னு ஏன் காசு வாங்குறாங்கன்னா, அவங்க ஒரு கட்டத்தை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த கட்டத்தை புரிஞ்சு வச்சுக்கின்னு அதுக்கு உண்டான விஷயத்த உங்களுக்கு சொல்றாங்க. நீங்களும் புரிஞ்சிக்க முடியுமான்னு போய் கேட்குறீங்க. ஆனால் அவர் போன பாதையை, அவர் வச்சுக்கிற ஈடுபாடு, அவர் வச்சுக்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமான்னு கேட்டால் சந்தேகம்தான். கடவுள் என்பது நீங்களா தேடாத வரைக்கும் உங்களுக்கு அது புரியவே புரியாது. உங்க மண்டைக்குள்ள 1000 கற்பனைகள் பண்ணிக்கலாம், ஆனால் உங்களால் அது புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க செய்யணும். 100% நீ இறைவனை நம்பணும். ஒரு போகாத பஸ்ஸில் ஏறிட்டு இந்த பஸ் அங்கே தான் போகுதுன்னு நீ நம்பணும். புரியுதா நான் சொல்றது? ஒரு பஸ் வருதுப்பா, ஒரு பஸ் வருது, இந்த ஊருக்கு போகுதுன்னு ஒரு பேர் போட்டு வருது. நீ அந்த பேரை பார்த்து பஸ்ஸில் ஏறி போய் அந்த இடத்துல இறங்கினா உனக்கு அந்த ஊர் வரும். அந்த பஸ் வருது, நீ போற ஊருக்கு அந்த பேர் கிடையாது அந்த பஸ்ல, ஆனா நீ அந்த ஊருக்கு தான் போகணும்னு சொல்லி ஏறி உட்காரணும். இதுதான் கடவுள் பார்க்குற விஷயம். புரியுதா? நம்பிக்கையே இல்லாத விஷயத்தெல்லாம் நீ நம்பி ஆகணும். மண்டைக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்குது. அப்பதான் தெரியும் உனக்கு இந்த வெட்ட வெளியே உன்னை தாண்டி ஒரு ஆகாயம் ஒன்று இருக்குது. உனக்குள்ள போனா உன்னை தாண்டி ஒரு வெளின்ற ஒரு வெட்ட வெளியே ஒன்று இருக்குதுன்னு உனக்கு அப்பதான் புரியும். அது வரைக்கும் புரியவே புரியாது. நீ எவ்வளவு வேணா துண்டு குத்து கத்துக்க, அவன் கத்து வச்சுக்கிட்டதான் உன் மண்டைக்குள்ள செலுத்துவான். நீ அதை வச்சுனே ரோல் வச்சுன்னு இருப்ப. அவர் இப்படி சொல்லிட்டாரு, இவர் இப்படி சொல்லிட்டாரு, அவர் அப்படி சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு. கடவுள் என்பது உன்ன மாதிரியே உனக்குள்ள ஒரு ரூபமா, உன் கடவுள் உன்ன மாதிரியே உனக்குள்ள இருக்குது. அது சூன்யமா இருக்குது, அதே சூன்யம் ரூபமாவும் இருக்குது. எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சார்ந்து இருக்குது. எதுவுமே தனித்தனியா இல்லை. ஆனா எது தனித்தனியா பிரிக்குதுன்னா உன்னோட எண்ண ஓட்டமாக தான் தனித்தனியா பிரிக்குது. புரியுதா? இப்போ உயிர் எங்க இருக்குது? உயிர் எல்லாமா இருக்குது. நீ உனக்குள்ள தேடி போயிட்டே இருந்தாதான் ஒவ்வொரு கேட்டகரியில ஒவ்வொரு பக்குவ நிலைகள் உனக்குள்ள தெரியும். அதெல்லாம் தாண்டி கடைசியில போ, ஒரு எட்டுன்னு ஒன்று வரும். எண்டுன்னு என்ன அர்த்தம்? எல்லாம் ஆஃப் ஆவர் மைண்ட் ஒன்று வரும். கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ் வரும். அதை தாண்டி பார்த்தவனுக்கு தான் உன்னோட அருமை உனக்கு புரியும். அது வரைக்கும் தெரியாது. நான் சொல்றதுலாம் வெல்லாம் உங்களுக்கு ஒரு கற்பனையாவே தான் கடவுளை பற்றி நீங்கள் நினச்சின்னு இருப்பீங்க. இவரு தான் கடவுள், அவர் தான் கடவுள். எவன் ஒருத்தன் 100% தனக்குள்ளே போய் அந்த புறத்தை எட்டி பார்க்குறானோ, கண்டத்தை தாண்டானோ, அவனுக்கு தான் கடவுள் என்ற ஒரு தன்மை வசப்படும். அது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கதை தான். அந்த சாமியார் சொல்லிட்டாரு, இந்த சாமியார் சொல்லிட்டாரு, இது அழகா சொல்லிட்டாரு, அது அழகா சொல்லிட்டாரு. உனக்காக புரியும். கடவுள் பார்க்கணுன்ற ஈடுபாடு உனக்குள்ள 100% உனக்குள்ள இருந்ததுன்னா அது உனக்காக வழிகாட்டும். ஆனா பயிற்சின்னு ஒண்ணு இருக்குது. சாதாரணமால உன்னால அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கு உண்டான பயிற்சி நீ பண்ணாதான் உனக்கு அந்த கடவுள் தன்மையை உன் ஈடுபாடுக்கு ஏற்ற மாதிரி அது காட்டி கொடுக்கும். இப்போ கடவுள் தன்மை புரிஞ்சிச்சா நான் சொல்றதுனால? எத்தனை பேர் புரிஞ்சுதுன்னு மட்டும் முடிஞ்சா கமெண்ட் பண்ணு, இல்லைன்னா விட்டுரு. நன்றி, வணக்கம்.